பினாங்கு புக்கிட் மர்தாஜாம் பாகான் லாலாங்கில் 45 வயது வங்காளதேச ஆடவர் ஒருவர் 100 ஆமைகளை வைத்திருந்ததற்காக பிடிபட்டுள்ளார். லாபி எனப்படும் பரிசல் ஆமைகளும் அவற்றில் அடங்கும். உளவு தகவல்கள் அடிப்படையில் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலிதான் மற்றும் போலீசார் இணைந்து அவ்வாடவரின் வீட்டில் நடத்திய சோதனையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டார். இந்த உயிரினங்களின் மொத்த மதிப்பு 20,000 ரிங்கிட் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆமையும் 20 ரிங்கிட் முதல் 200 ரிங்கிட் வரை விலையில் சீன கோயில்களில் மத சடங்குகளுக்காக விற்கப்படுவதாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த ஆமைகள் சுற்றுவட்டார ஆறுகளில் பிடிபட்டவை மற்றும் கடைகளில் வாங்கி சேர்த்து வைக்கப்பட்டவை என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவ்வாடவர் 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு 2010 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட உள்ளூர் ஆமை இனங்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு இயற்கை வாழ்விடத்தில் விடப்படும். வெளிநாட்டு இனங்கள் வனவிலங்கு மீட்பு மையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு பராமரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.